الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن للملك الموت أعوانا صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் நம்பி இருப்பதை போன்று ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி, இரண்டாவது நாங்கள் பார்க்காமல் நம்பிய அல்லாஹுடைய படைப்புகள் தான் மலக்குகள், மலாயிகாக்கள். இந்த மலக்குகள் அல்லாஹ் எங்களுடைய உதவிக்காக எங்களோடே அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, மலக்குகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமாக எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். இரவில் சில மலக்குகளும் பகலில் சில மலக்குகளும் எங்களோடு இருக்கிறார்கள். இதில் அசருடைய தொழுகைக்கும் சுபகுடைய தொழுகைக்கும் மலக்குகள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். லஹு முஅக்கிபாத்தும், அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ஷிஃப்ட் முறையிலே வருகிறார்கள். மலக்குகள் எங்களை கவனிக்கிறார்கள், எங்களை பார்க்கிறார்கள். ஏனென்றால் சகோதரர்களே, எங்களுடைய உயிர் பிரியும் தருவாயிலும் அவர்கள்தான் வருவார்கள். அவர்களுக்கு தெரியும் இவர் தொழுகையாளியா இல்லையா.
அவர்களுக்கு தெரியும் இவருடைய ரூஹ் நல்ல ரூஹா கெட்ட ரூஹா. அல்லாஹுவை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாதே சகோதரர்களே. உலகத்தில் என்ன நாடகம் நடிக்கலாம், உலகத்தில் எப்படியும் நாடகம் நடிக்கலாம். ஆனால் சக்கராத்தில் நமது நாடகங்கள் பிரயோஜனம் அளிக்காது. நமது நாடகங்கள், அதனால்தான் சொல்லுவது, தகுதி இல்லாதவர்கள் தகுதி வரை முயற்சி பண்ணுங்கள். தகுதி இல்லாதவர்கள் தகுதி வரை முயற்சி செய்யுங்கள். தகுதி இல்லாமல் பொறுப்புகளை கையில் எடுத்து விடாதீர்கள். இன்றைய முழு உலகத்திலும் உள்ள பிரச்சினை நிர்வாகிகள். நாம் பள்ளிக்கு தலைவராகணும், நான் நிர்வாகியாகணும். உங்கள்ட்ட என்ன தகுதி இருக்குது? முதல் தகுதி என்ன தெரியுமா? குர்ஆன். உங்களுக்கு குர்ஆன் தெரியவில்லை, அமைதியாக இருங்க. குர்ஆனை தெரிந்தவர்கள் நிர்வகிக்கட்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் மலக்குகள் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சக்கராத்திலே 2 வகையான மலக்குகளை அல்லாஹ் அனுப்புவார். அல்லாஹ் சூரத்து சஜிதாவிலே وَقُلْ يَتَوَفَّاكُمْ مَلَكُ الْمَوْتِ الَّذِي وُكِّلَ بِكُمْ ثُمَّ إِلَى رَبِّكُمْ تُرْجَعُونَ. உங்களை மலக்குல் மௌத், உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். எங்கள் மீது சாட்டப்பட்டவர் யார்? மலக்குல் மௌத். அவரைத்தான் நாங்கள் இஸ்ராயில், அஸ்ராயில் என்று சொல்கிறோம். இந்த மலக்கையும் இந்த மலக்கோடு இணைந்த உதவியாளர்களையும் இன்ஷா அல்லாஹ் கண்ணூடாக பார்க்க இருக்கிறோம். அவர்களுக்கு தெரியும், வந்து எங்களிடம் சொல்லுவார்கள், அமைதியான ஆத்மாவே வெளியாக போம், வா இலா ரப்பின் கைரி கத்பான், கோபம் இல்லாத ரப்பிடத்துல வா போ. அவங்கள கண்டதோடே சந்தோஷம் வந்துடும். அதனாலதான் சகோதரர்களே, ஒழுங்கான முஸ்லிம் மூமினுக்கு மவுத் பயம் இல்லை. ஒழுங்கான மூமினுக்கு மவுத் என்ன இல்லை? பயம் இல்லை. மவுத் ஒரு சந்தோஷம். அல் மவுத் தஹிய்யத்துல் முஃமின். மவுத்தை யார் வெறுப்பான் தெரியுமா? முனாஃபிக். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ் வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகின்றார். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கின்றான். அல்லாஹுடைய சந்திப்பு என்பது மௌத்து தான். ஒரு முஃமின் மரணத்தை வரவேற்பான். ஏன் தெரியுமா? நான் டொரண்டோல இருக்கிறேன், எப்படியப்பா மௌத்தாகிறது? நான் நியூயார்க்ல இருக்கிறேன், எப்படி மௌத்தாகிறது? நியூயார்க்கும் பெரிசல்ல, டொரண்டோவும் பெரிசாகாது. மலக்குல் மௌத்த கண்டா சந்தோஷம் வந்து, அதோட எல்லா சிட்டியும் எங்களுக்கு ஒன்றுதான். என்ன நாங்க பார்க்க போறோம் சிட்டி எங்க? சொர்க்கம். சொர்க்கத்தை பார்க்க போறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மலக்குகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நேரடியாக பார்த்தார். எங்களுக்கு பார்க்கலுமா? விளங்காது. ஏன்னா எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்க, இது மலக்கு, இது மலக்கு. எங்களோட உத்தரவு இல்லை அப்படி எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பத்ர் யுத்தம் நடந்தது. பத்ர் யுத்தத்தில் சகோதரர்களே 5000 மலக்குகள் வந்திருந்தாங்க. எத்தனை மலக்குகள்? அல்லாஹ் 1000, 2000. மலக்குகள் எப்படி வாரது? 5000 பறந்து வருவாங்க. உலி அஜ்னிஹா, மலக்குகளுக்கு இறக்கை இருக்கு, சிறகு இருக்கு. பிளைட் எப்படி பறக்குது? பிளைட் ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர்?
வானத்திலிருந்து சில வினாடிகளில் மலக்குகள் பறந்து வந்துருவார். இதுதான் மலக்குகள், மலாயிகா. அதான் நம்பி இருக்கிறோம் நாங்க. 5000 மலக்குகள். மலக்குடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார். இது பத்ர்ல. உஹதுல ஒரு மலக்கு வந்திருந்தார், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய தோற்றத்தில். யார தோற்றத்தில்? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தோற்றத்தில். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க உஹதுல. நபி அவங்க பார்க்கறாங்க, முஸ்அப போல ஒரு ஆள். இப்ப மலக்குகளுக்கு தோற்றம் மாறலாம். மலக்குகளுக்கு என்ன செய்யலாம்? எங்களுக்கு தோற்றம் மாற முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணால கண்டாங்க. மதீனாவில் ஒரு சஹாபி இருந்தாங்க, திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு. திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹுடைய தோற்றத்தில் வந்திருந்தாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் கண்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, அஹ்ஸாபுடைய யுத்தம் நடக்குது மதீனாவுல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில வந்திருந்தார். ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது தாயிஃப்ல. ஹுனைன் தாயிஃபுக்கு மக்காவுக்கும் இடையில மலக்குகள் இறங்கிட்டாங்க. சஹாபாக்கள் கண்டாங்க மலக்குகளை நேரா. மலக்குகள் சகோதரர்களே எங்கட உதவியாளர்கள், மூமீன்களின் உதவியாளர்கள். முஷ்ரிக்குகளுக்கு அல்ல, முனாஃபிக்குகளுக்கு அல்ல. எங்களோட மலக்குகள் இருக்கிறார்கள். ஹஸ்ரத் அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பிற்பட்ட காலம். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அவரை இடையில கொள்ளையடிப்பவர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க கொலை செய்யறது. அபூ மிஅலக் ரலியல்லாஹு தெரிஞ்சிட்டு இப்ப என்ன கொல்ல போறார். சஹாபாக்களுடைய ஒரு சுன்னத்து தான் 2 ரக்காத் தொழுகிறது. பிரச்சனை வந்தா கால் பண்ணி கூட்டாளிக்கு பேசுறது அல்ல. ஒரு பிரச்சனை வந்துட்டு, குடும்ப பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை, நோய், முதல் தொழுங்க 2 ரக்காத். உயிர் பிரிய போகுது. அபூ மிஅலக் ரலியல்லாஹு 2 ரக்காத் தொழுண்டா. சரி, தொழுதாச்சு. தொழுதத்தோட இவங்களுக்கு துஆ ஒன்று வருது. யா வதூத், அல்லாஹ் அழைக்கிறான். யா தல் அர்ஷில் மஜீத், யா ஃபஆலன் லிமா யுரீத், அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம் وملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثني யா முகீசு அகிஸ்னி, யா முகீசு அகிஸ்னி. 3 தடவை என்ன கேட்டார்? யா வதூத், இரக்கமுடையவனே. அல்லாஹ்வுடைய பெயர். யா தல் அர்ஷில் மஜீத், கண்ணியமான அர்ஷுக்கு சொந்தக்காரனே. யா ஃபஆலன் லிமா யுரீத், நாடியதை செய்யக்கூடியவனே. அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம், அழியாத உனது ஆட்சியை வைத்து கேட்கின்றேன். وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك, அர்ஷை வெளிச்சமாக்கிய நூரை வைத்து கேட்கிறேன். யா முகீத், என்னை பாதுகார் யா அல்லாஹ். துஆ ஓதி முடியல்ல, பின்னால பாக்குறாங்க அவன் இருந்த இடத்துல நெருப்பெறி. ஒரு குதிரையில ஒரு மனிதர் இருக்கிறார். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க யாரு? சொன்னா, நான் 4வது வானத்தில் உள்ள மலக்கு, நான் 4வது வானத்தில் உள்ள மலக்கு. எப்பொழுது துஆவை ஓதினீங்களோ வானத்தில் பெரும் ஒரு சப்தம். யார் ஓதி செய்யறது? அல்லாஹ் உடனே என்ன அனுப்பினான். அவனை கொலை செய்தாங்க. நெருப்பு எரியுது. அமைதியா வாராங்க அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு. மலக்கு அல்லாஹ் இறக்குவானா? எங்களுக்கு இறக்குவான். அந்த தகுதியை நாங்க எடுக்கணும், அவ்வளவுதான்.
எங்களுக்கு மனிதனே உதவி செய்யறான் இல்லை அப்பா, மனிதனை விடுங்க, மனித நன்றி கட்டவர். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதனை எதிர்பார்க்காதீங்க, அல்லாஹ்வுடைய உதவி, மலக்குகளுடைய உதவி. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த பிள்ளை தானே. எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட வீடு, எங்கட மனைவிக்கு படித்து கொடுக்க வேண்டிய பெரிய பாடம் இது. காசை கொடுத்துட்டு மௌத்தாகிறது இல்ல. என் பிள்ளைய பெரிய எஜுகேட், நல்லா படிக்க வச்சிருக்க, நல்லா படிக்க வைங்க, காசை கொடுங்க. ஆனா பெருமதியான மலக்குகளை இறக்குற வழிய படிச்சு கொடு. அதான் இந்த சமூகத்துக்கு தேவண்டி. மலக்கு இறக்குற எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டுல நாய் இருக்குதோ மலக்கு வர மாட்டாங்க, எந்த வீட்டில் சிலைகள் இருக்குதோ மலக்கு வர மாட்டாங்க, எந்த வீட்டில் போட்டோ இருக்குதோ மலக்குகள் வர மாட்டாங்க. மாற்று கல்யாணம் முடிச்சிட்டு காஃபிர முடிச்சிட்டு எந்த வீட்டுக்குள்ள மலக்கு வரணும் என்றா அங்க இருக்குது வேற வேற சாமான்லாம். இன்னைக்கு பிராண்டட் உடுப்பு வாங்குறாங்க, முதல்ல குட்டி கொண்டு, முதல்ல உருவம் மலக்கு வர மாட்டாங்க. ஷூவை பாருங்க, புலி ஒன்று இருக்குது. இல்லப்பா பிராண்ட் வேணுமா மலக்கு வேணுமா? யார் வேணும் உங்களுக்கு? உருவம் இல்லாத பிராண்ட பாவீங்க, உருவம் இல்லாத பாவீங்க. முதலையோ பூனையோ என்ன கரடியோ புலியோ என்னத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம்? நாங்க முஸ்லீம், நாங்க மூமின். மலக்க இறக்கணும், நாங்க எங்கட பிள்ளைகள் அந்த தகுதிக்கு வரணும். அப்படித்தான் நாங்க மௌத்தாகும். இல்ல என்கிட்ட $1 மில்லியன் இருக்குது, என்கிட்ட ஊடு இருக்குது, சொத்து இருக்கு, என்ற பிள்ளை நல்லா வாழும். இல்ல சகோதரர்களே, மலக்க இறக்குற தகுதி ஒவ்வொரு முஸ்லிமான பிள்ளைகளுக்கும் வரும். எங்கட வீட்டுக்கு மலக்கு வரும், ரஹ்மத்துடைய மலக்கு. இரண்டாவது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தாயிஃபுக்கு போறாங்க. அப்போ ஒத்தனை கூலிக்கு எடுத்தாங்க, உன்னை விடு. அவன் இடையில ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்ல பார்த்துட்டான். சஹாபாக்களுக்கு அந்த வேலை செய்யறது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி 2 ரக்காத் தொழுதா, சரி தொழுது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாங்க. தொழுதுட்டு 3 தடவை யா அர்ஹமர் ராஹிமீன். எத்தனை தடவை? யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவனே. 3 தடவை தான் துஆ கேட்டாங்க. பின்னுக்கு பார்க்கறாங்க, ஒரு மலக்கு இருக்கிறார். சொன்னார், நீங்க முதலாவது தடவை யா அர்ஹமுர் ராஹிமீன் சொல்லும் பொழுது நான் 7வது வானத்தில் இருந்தேன். நீங்க 2வது தடவை யா அர்ஹமர் ராஹிமீன் சொன்ன பொழுது சமாஉ துனியாவுக்கு வந்து விட்டேன், உலக வானம். 3வது யா அர்ஹமுர் ராஹிமீனுக்கு நான் வந்துட்டேன். நீங்க சகோதரர்களே, மலக்க இறக்கிற சக்தி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுக்கு நண்பர்கள், எங்களுக்கு பணம், எங்களுக்கு காசு, இதெல்லாம் வேறு. இது சக்தி அல்ல. இது எல்லாத்தையும் இருக்குது, எல்லாத்தையும் இருக்கு சகோதரர்களே. ஹஸ்ரத் இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு திமிஷ்க் பள்ளியில் இருக்கிறாங்க, சிரியால. இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு வயசு போயிட்டு ஒரு நாள், யா அல்லாஹ் என்ன வயசு கூடிட்டு யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்குன்னு துஆ கேட்டாங்க. என்ன வயசு கூடிட்டு யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்குன்னு துஆ கேட்கிறார். பள்ளியில் இருந்த ஒரு ஆள் சொன்னார், அப்படி துஆ கேட்காதே, இப்படி துஆ கேளுங்க. அல்லாஹும்ம ஹஸ்ஸினில் அமல் வபல்லிகில் அஜல். துஆ படிச்சு கொடுத்தார். வயசாலிகள் துஆ கேட்கிற துஆ இது. அல்லாஹும்ம ஹஸ்ஸினில் அமல், யா அல்லாஹ் அழகான அமல் செய்யற பாக்கியத்தை தா, வபல்லிகில் அஜல் என்ற அஜலையும் தந்துரு, நல்ல அமலோட மௌத்தாகும். இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க யாரு? சொன்னார், நான் ஒரு மலக். நான் ஒரு இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு மலக்க கண்ணால பார்த்தாங்க. மலக்க கண்ணால பார்த்தாங்க.
கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு நாள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய இமாம் மஸ்ஜிது நபவிக்கு வரார். மஸ்ஜிது நபவிக்கு வந்து அவங்களுக்கு ஆசைக்கு அல்லாஹ்வன நல்லா புகழும், அல்லாஹ்வன நல்ல முறையில புகழணும் என்ற ஆசையில வாராங்க. அதுவும் துஆ தானே. பள்ளி உள்ளுக்கு வந்ததோட ஒரு மனிதர் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருக்கிறார். எப்படி புகழ்றார்? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு வலக்கல் முல்கு குல்லு பியதிகல் கைரு குல்லு وإليك يرجع الأمر كله علانيته والسر لك الحمد إنك على كل شيء قدير اللهم اغفر لي فيما مضى من عمري واعصمني فيما بقي من عمري وارزقني أعمالا زاكية ترضى بها عني وتب علي. அழகான புகழ். இது உபை இப்னு கஅப் எல்லாம் கேட்கிறார். என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு, யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான். வலக்கல் முல்கு குல்லு, எல்லா ஆட்சியும் உனக்கு தான் யா அல்லாஹ். பியதிகல் கைரு குல்லு, மூன்றாவது எல்லா நலவும் உனக்கிட்ட இருக்கு யா அல்லாஹ். வ இலைக யர்ஜிஉல் அம்ரு குல்லு, எல்லா விடயமும் உன் பக்கம் தான் திரும்புது யா அல்லாஹ். அலானியத்துஹு வஸ்ஸிர்ரு, இரகசியம் பரகசியம் எல்லாம் உன்னிடத்துல யா அல்லாஹ். லக்கல் ஹம்து, புகழ் உனக்குரியது யா அல்லாஹ். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், யா அல்லாஹ் நீ அனைத்து விடயத்தின் மீதும் சக்தி உடையவன். அல்லாஹும்ம அக்ஃபிர் லீ ஃபீமா மதா மின் உம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள்ள கடந்த காலம் இருக்குது, அதுல செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். வஅஸிம்னி ஃபீமா பகிய மின் உம்ரி, என்னுடைய ஆயுள்ள மிச்சமாக இருக்குது 20 வருஷம் 30 வருஷம், பாவத்தை விட்டு என்ன பாதுகாரியா அல்லாஹ். வர்சுக்னி அஅமாலன் ஜாக்கியா, யா அல்லாஹ் எனக்கு நீ பொருந்தக்கூடிய நல்ல அமல் செய்யற பாக்கியத்தை தா யா அல்லாஹ். இப்படி துவா கேட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பள்ளிகளுக்கு போற ஒரு மனிதர் இப்படி துவா கேட்டார். நபியவங்க கேட்டாங்க, கண்ணால கண்டீங்களா உபை? கண்டேன் சொன்னாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் அது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டுட்டு இருந்தாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, மலக்குகள் எங்களோடு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டாங்க மலக்குகளை. இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க மலக்குகளை. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க மலக்குகளை. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வாராங்க, ஒருத்தர் சக்கராத்ல இருக்கிறார், சஹாபி. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க மலக்க சக்கராத்ல, அந்த மனிதன் உயிர் எடுக்க வந்திருக்கிறார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மலக்கே இந்த மூமினோட மிருதுவா நடந்து கொள்ளும். உடனே நோயாளி பேசினாரு. இப்ப மலக்கு சொன்னார், நான் மூமினோட நல்லா தான் நடப்பேன்னு சொன்னார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க. சகோதரர்கள், அந்த குவாலிட்டி எடுக்கணும் எங்கள்கிட்ட, அதுதான் தேவை. முந்திய காலத்துக்கும் எங்கட காலத்துக்கும் வித்தியாசம் அதுதான். அந்த குவாலிட்டி எடுக்கிறதுக்கு என்ன செய்யும்? எங்கட வீட்டுக்குள்ள மலக்கு வரணுமெண்டா எங்கட வீட்டில மக்ரிபுக்கு பிறகும் சுபஹுக்கு பிறகும் குர்ஆன் ஓதும். மக்ரிபுக்கு பிறகும் சுபஹுக்கு பிறகும் என்ன ஓதணும்? படம் பார்க்கிற வீட்டுக்கு மலக்கு வர மாட்டாங்களா? படம் பார்த்து பாருங்க, மலக்கு வாராங்களான்னு பாருங்க. இல்ல நாங்க ஜொலி பண்ணத்தான் வந்திருக்கோம் கனடாக்கு, ஜொலி பண்ணுங்க, நீங்க ஜொலி பண்ணுங்கப்பா, உங்களுக்கு மலக்கு எல்லாம். ஜொலிங்கிறது என்ன? ஹலாலானதெல்லாம் ஜொலி தான். ஹலால அனுபவிங்க எல்லாத்தையும். நாங்க முஸ்லீம், நாங்க மூமின், ரத்தம் மூமின் ரத்தம் எங்கட. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுறாங்க வீட்டு.
வீட்டு என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஓதுறாங்க. உசைத் இப்னு ஹுதைர் மதீனாவில் நடக்குது. அப்படியே பார்க்கறாங்க, மேல இருந்து மேகம் மாறி வந்துட்டு இருந்த குதிரை எல்லாம் தடமாறுது. நபிகிட்ட ஓடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன இது? சொன்னாங்க, நீங்க ஓதுறத கேட்க மலக்குகள் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. மலக்குகள் வீட்டை வந்தாங்க. உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல சகோதரர்களே, வீடுகளுக்கு எடுக்கணும் மலக்குகளை. அதுக்கு என்ன செய்யணும்? உருவம் இருக்கப்படாது. அதுக்கு என்ன செய்யணும்? நாய் வச்சிருக்கப்படாது. அதுக்கு என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதும். குர்ஆனை கேட்க அல்லாஹ் மலக்குகள் அனுப்புறான். சகோதரர்களே, எதற்கும் நாங்க பயப்பட தேவையில்லை. எங்கட வீடு எதற்கு நாங்க பயப்பட தேவையில்லை. இந்த மேல சொன்ன 3 துவா, அபூ மிஅலக் ரலியல்லாஹுடைய துவா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுடைய துவா, இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹுடைய துவா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துவா, 4 துவா. இதெல்லாம் மலக்குகள் உதவிக்கு இறக்கின துவாக்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில மலக்குகளை நாங்க ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனா ஆரம்பத்தை சொன்னதை போல சக்கராத்ல மலக்குகளை கண்டே ஆகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் அடைகிறார். தோழர்கள்ட்ட சொன்னாங்க, என்ற சக்கராத்ல மலக்கு என்னோட வந்து முசாஃபா செஞ்சாங்க. நான் மௌத்தானா சொல்லுங்க, உயிரோடு இருந்தா சொல்றாதி. மலக்குகள் வருவாங்களா? வரப்போறாங்க. டாக்டர் இருக்கலாம், பக்கத்துல மனைவி இருக்கலாம், எல்லாம் போவாங்க. ஆனா மலக்குகள் எங்களோடு இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்குரியவர்களாக நாங்க மாறணும். அதுதான் தேவை. சகோதரர்களே, எங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு வர மலக்கு எங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும். அதுதான் சந்தோஷம். உயிரெடுக்க வார மலக்கு கெட்ட உடம்பில் இருந்த கெட்ட ரூகை வெளியே வாழ்ந்து சொல்லிடப்பட ஒரு நாள். அந்த சிந்தனை இல்லாம வாழ்ந்துடக்கூடாது. நல்ல உடம்பில் இருந்த நல்ல ரூகை வெளியே வா. அதோட எங்களை சந்தோஷம் ஆரம்பம். எவ்வளவு பிரச்சனையில வாழ்ற உலகத்தில் கடன், தொல்லை, நோய் எல்லாம் முடியும் மலக்க கண்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் மலக்கு சொன்ன அதோட அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல ஷஹீத் ஆயிட்டாங்க. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சிருந்த யாரு? அப்துல்லா பின் உபை இப்னு சலூலுடைய மகள் ஜமீலாவ. உஹது யுத்தம் நடக்குது, அன்றுதான் கல்யாணம் முடிச்சவங்க. ஜுனுபோட போயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க, குளிக்கல. நபியவங்க காட்டினாங்க, பாருங்க ஹந்தலாட தலையிலிருந்து தண்ணி ஓடுது, தண்ணி கொட்டுது. இப்ப நபியவங்க சொன்னாங்க, மலக்குகள் ஹந்தலாவை குளிப்பாட்டுறாங்க. யார் குளிப்பாட்டுறாங்க? மலக்குகள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டினாங்க. இரண்டாவது சகோதரர்களை மதீனாவில் ஒத்திருந்தார் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மலக்குகள் குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டுவாங்க வந்து இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சகோதரர்களே, எங்கட ஜனாசாவை எடுத்துட்டு போவாங்களே, அப்ப வந்துருவாங்க. இது எங்களுக்கு தேவையான நேரம். எங்கட கூட்டாளி வரமாட்டான் சில நேரம். ஸ்ரீலங்கால மனைவி, இந்தியால மனைவி எல்லாம் கபருக்கு வாரது இல்லையே. கனடாலாம் புதிய ஒரு பழக்கம், பெண்களும் கபருக்கு வாரது. எத்தனையோ புதிய விஷயங்கள் எல்லாம் ஆக்கணும். என்ன செய்ய? 2-3 மௌலைமார் இருந்து ஒன்னும் செய்யல. 1000 பேர்ல 10 மௌலைமார் இருக்கணும் கனடால. சமூகத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க சொல்ற. ஒவ்வொரு ஜும்மாக்கள் 5 நிமிஷம் ஜும்மா, 10 நிமிஷம் ஜும்மால எல்லாம் விளங்கப்படுத்தி ஏலாது. நேரம் எடுத்து கேட்டதானே எவ்வளவு விஷயம் படிக்க இருக்கிறாங்க. எங்களோட மனைவி வரமாட்டாள், பிள்ளை வரமாட்டா, ஆனா மையத்தை கொண்டு போகும் பொழுது மலக்குகள் வந்துருவாங்க. உஹதுடைய யுத்தத்தில் அப்துல்லா பின் ஹராம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா ஷஹீத் ஆயிட்டார். 9 பிள்ளைகள் ஜாபிர் அப்துல்லா பின் ஹராமுக்கு. மகன் என்று அழுகிறார் ஜாபிர். வாப்பா மௌத்தே, 8 பிள்ளைகளுக்கு நான் தானே பார்க்கணும், பெண் பிள்ளை அழுகிறார். நபியவங்க சொன்னாங்க, பாருங்க
அப்துல்லாட ஜனாசாவை மலக்குகள் அப்படியே சூளாக எடுத்துட்டு போயிட்டாங்க. இரண்டாவது சகோதரர்களே, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவுல எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை தோல்ல வச்சா நிக்குது இல்ல, எல்லாரும் செருப்பும் பிஞ்சிட்டு பக்கீக்கு கொண்டு வரணும். தோள்கள் அப்படியே மாறுது மையத். நபி அவங்க சொன்னாங்க, 70,000 மலக்குகள் இறங்கி இருக்கிறாங்க சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு ஜனாசாவை கொண்டு போறது. எத்தனை ஆயிரம்? இன்றைக்கு நாங்க சந்தோஷப்படுறோம், எங்கட மையத்துக்கு 1000 பேர் வந்தாங்க. காய் ஜனாசாக்கு 100 பெட்டிச கொடுத்துட்டே சந்தோஷப்படுறோம். 200 டீ ஊத்தினது, 1000 டீ ஊத்தினது. 1000 டீயை விடுங்க, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு ஜனாசாவை தூக்கி செல்ல 70,000 மலக்குகள். கபரை வெட்டினவர் சொல்றார், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கபரை வெட்டினேன், அந்த கபருக்குள்ள இருந்து கஸ்தூரி வாடை வந்து. நீங்க மதீனாக்கு போனீங்கடா பக்கீல போய் பாருங்க, முன்னால சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கபர், பின்னால அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கபர் இப்பயும் இருக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் முஃமின்கள், எதற்கும் அஞ்ச தேவையில்லை. வாழும் பொழுது எங்கட வீடுகளுக்குள் மலக்குகளை இறக்கக்கூடிய அந்த தன்மையை உருவாக்கி கொள்ளும். எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும். எங்கட மனைவி மக்கள் இந்த குவாலிட்டி எடுத்துட்டாங்க. மலக்குகளுடைய கனெக்ஷன் துவா மூலம், ஓதல் மூலம், இபாதத்துகள் மூலம் உலகத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நேர வாழலாம், சொர்க்கம் வரை சந்தோஷமாக போகலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நல்ல ரஹ்மத்துடைய மலக்குடைய தொடர்பை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. மலக்குகளுடைய உதவி அல்லாஹ் நசீபாக்குவானாக. மலக்குகளை நம்பி அந்த மலக்கை ஒரு நாள் உயிர் பிரியும் பொழுது ரஹ்மத்துடைய மலக்கை பார்க்கும் சலாம் சொல்லும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், தாய்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கடைசி சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أطت السماء وحق لها أن طئت، وما فيها موضع 4 أصابع إلا وفيها ملك ساجد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الله. والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد
فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم بارك لنا في رجب وشعبان، وبلغنا رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.